மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலையில் கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடவுளை கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இந்த வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். கடந்த கிழமை நாம் பார்த்தோம் வனாந்திரம் மகிழ்ந்தது. இந்த கிழமை நாம் பார்க்க போகிறது என்னென்னா வறண்ட நிலமும் மகிழ்ந்தது அப்படின்னு. அப்போ இந்த அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னா திடீர்னு ஏற்படுகிற ஒன்று. வறண்டு போயிருக்குது, திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் வருது, அதுதான் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. உதாரணத்துக்கு ஒரு பசியாக இருக்கிறான், பசியாக இருந்தால் ஒரு துண்டு பான் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஒரு நல்ல பிரியாணியும் நல்ல பொரிச்ச கோழியும் குழந்தை அப்படி வச்சு அவனை அறியாமலே அவன் கண்ணெல்லாம் மேலே போய் சந்தோஷத்தினால சாப்பிட்றக்குமோ இல்லையா அவன் என்ன செய்வான், ஒரு திருப்தியை கண்டுவான். சில வேளைகள் நாம் பார்க்கும் போனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவைகள் இருக்கலாம், பண தேவைகள், நெருக்கடியான நேரங்கள் இருக்கும். அந்த நெருக்கடியான நேரத்தில் எங்கிருந்து இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று பல கேள்விகள் வருகிற நேரத்தில் சில நேரங்களில் ஆண்டவர் எங்கேயோ தடைப்பட்டிருந்த பணத்தை கூட அந்த நேரம் அனுப்புவார், இல்லாட்டி யார் மூலமாவது அனுப்புவார். அப்படி வரும் பொழுது அந்த உள்ளம் என்ன செய்கிறது, மகிழ்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்து இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா வறண்ட நிலம் மகிழ்ந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒரு நிலம் வறண்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நிலத்தில் என்ன இல்லைன்னா தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாத நிலத்தின் மேலே என்ன இல்லை என்று சொன்னால் ஒரு புல்லு கூட கிடைக்காது. வறண்டு போயிருக்கும். காலங்கள் போகும் பொழுது என்ன நடக்கும், அதில் வெடிப்புகள் உண்டாகும் இல்லையா. அதுக்குள்ளே இருக்கிற மண்புழு அது எல்லாமே கொஞ்ச நாள் என்ன செய்யும், இல்லாமல் போயிடும். ஏன்னா அந்த வறட்சியினுடைய வேகம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அப்போ இந்த நிலம் எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் நம்முடைய பொதுவான வாழ்க்கையும் இந்த நிலம் குறிக்கிறது. அதாவது நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தொழில், நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, இதெல்லாம் என்னென்னா இந்த நிலத்துக்கு ஒப்பான ஒரு சத்தியமாக காணப்படுகிறது. அப்படியா இருந்தால் நாம் பார்க்கும்போது இந்த நிலம் தண்ணீர் இல்லாததினாலே வறண்டு போகுமே. ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட அல்லது ரட்சிக்கப்படாத ஒரு கர்த்தருடைய பிள்ளையோ அல்லது போனால் வெளியில் இருக்கிறவங்கள யாராக இருந்தாலும் ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்து இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை வறண்டு போன ஒரு வாழ்க்கையாகத்தான் காணப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதில் எந்த சந்தேகமும் நமக்கு என்ன இல்லை. நாம் நினைக்கல என்னென்னா சில நேரங்களில் ஆண்டவர் இல்லாட்டி போனாலும் பரவாயில்ல, பணம் இருந்தால் போதும். இன்றைக்கி ரொம்ப பேர் அதான் நினைக்கிறான், பணம் இருந்தால், வீடு இருந்தால், வசதி இருந்தால், வீட்டில் 4 நாய்க்குட்டி இருந்தால் இதெல்லாம் போதும், இதனால் என்னது ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறோம் என்று. ஆனால் நான் ஒன்று சொல்வேன், என்ன தெரியுமா, எது இருந்தாலும் இயேசு இல்லாத ஒருவனுடைய வீட்டில் சமாதானம் இல்லை என்று சொல்வேன். சமாதானம் எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல சந்தோஷம் இல்லை, பயம் நிறைந்த வாழ்க்கை உண்டுதான். அதனால தான் ஒரு பாட்டுக்காரர் இப்படி பாடுற என்ன சொன்னால், இல்லங்கள் யாவிலும் உள்ளங்கள் இல்லையோ இயேசு இல்லாத வாழ்க்கையில் என்ன இருக்குது, மாசு இல்லா உள்ளம் அமைதியாக இல்லை, இயேசு இல்லாட்டி போனான். அப்போ இயேசு தான் தேவை என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ உண்மையான ஒரு வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னா இயேசு தான் வேணும். இயேசு தான் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் கோடான கோடி பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இயேசு எங்கள் கூட இருக்கார், நாங்களும் இயேசு கூட தான் இருக்கிறோம். எங்கே இருக்காருன்னா கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்கேன், செயினில் பாருங்கள் ஒரு சிலுவை இருக்குது, சிலுவையில் யார் இருக்கா, இயேசு இருக்கிற. என் பேர் என்னன்னு சொன்னால் ஏசுதாசன். ஏசுதாசன் என் பேர் தானே, பேர் வச்சிருக்கிறாங்க. அதே வேலை பார்த்தீங்கன்னா அவங்கள வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்பொழுது எப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு போகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. அதனால நாங்கள் இயேசுவோடையே இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ உண்மையாக ஒரு மனிதன் இயேசுவோடு இருப்பானே ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது என்ன, அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது என்ன, இயேசுடைய பேரை தெரிச்சுக்கிட்டு இயேசு இல்லாட்டி போன ஒரு சிலுவையை போடுறதா, பாட்டுக்காரன் காதலியே சிலுவையை போட்டிருக்கான், போட்டுக்கிட்டு ஆடுறான் இல்லையா, அது இல்லை. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் இயேசுவோடு இருக்கிற மனிதன் இயேசுவுக்கு அன்பு செலுத்துகிறவனாக இருப்பான்.
அதைத்தான் வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அந்த அன்பு காட்டுகிற மனிதன் என்ன செய்வான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், நல்ல கவனிங்க, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நாங்கள் என்று சொல்லும் பொழுது திருத்துவத்தை நாம் பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம். அப்படிதானே? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ வசனம் என்று சொல்லும் பொழுது வசனத்தை கை கொள்ளணும் அப்படின்னா எதை கை கொள்ளுகிறது, எந்த வசனத்தை கை கொள்ளுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி. இன்றைக்கு அநேகர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தங்களுக்கு சாதகமான வசனங்களை எல்லாம் தேடி எடுத்து இவைகள்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி வாழுகிறவர்கள் உண்டு. அதே வேளையில் என்னன்னு சொன்னால், இவைகளெல்லாம் நான் இப்பொழுது கடைபிடிக்க முடியாது என்று சொல்லி ஒதுக்கி வைத்து விடுவார்கள். பாதகமாக இருக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது, என் வாழ்க்கைக்கு இது குறுக்க வருகிறது என்றால் அந்த வசனங்கள் எனக்கு வேண்டாம், என்னை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிறது என்று சொல்லுகிற அந்த அன்பின் வசனங்கள் எல்லாம் எனக்கு உரித்தானது என்று சொல்லி நினைக்கிறார்கள். அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஏனென்றால் சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 1 என்ன தெரியுமா சொல்றான், நீதிமான்களுடைய சபையிலே பாவிகள் ஒருபோது நிலைத்திருக்கிறதில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்களும் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் நீதி நெறிகளை பின்பற்றி போவார்கள், நீதியின் வசனத்தின் மேல் தாகமாயிருப்பார்கள், நீதியின் வசனத்தை நிறைவேற்றதுக்கு ஏற்றவர்களாய் காணப்படுவார்கள். இன்னைக்கு பாருங்க, அநேகர்கிட்ட வேதத்தில் அது இருக்கு, இது இருக்கு, இது இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அதெல்லாம் இப்போ தேவையில்லை அப்படின்னா. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, வேதத்தில் இருக்கிற அத்தனை வசனங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய கரங்களிலே எழுதி கொடுது. அப்போ இந்த வசனத்தை கடைபிடிக்க போனால் என்ன நடக்கும்னு சொன்னால், நாம் வேற்று மனிதர்களாக காணப்படுவோம், நாம் வேறு பிரிந்தவர்களாக காணப்படுவோம். இதை நாம் சொல்ல தேவையில்லை. ஆனால் எப்படின்னா வேதம் அதை சொல்லுகிறது. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. எஸ்தருடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள், அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது, அவர்கள் ராஜாவின் கட்டளைகளை கை கொள்ளுகிறதில்லை, ஆகியால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. என்னதான் 127 நாடுகளை ஆண்டு கொண்டிருக்கிற அகஸ்வேரு ராஜா, இந்த 127 நாடுகளிலும் இஸ்ரவேல் கோத்திரத்தார் ஆங்காங்கே இருக்கிறார்கள். இப்ப அகஸ்வேர் ராஜாவினிடத்திலே ஆமான் வந்து சொல்லும்போது சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யங்களிலே ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறது. இப்ப பாருங்க, 127 நாடுகளிலும் பாசை ஒன்றாக இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய கலாச்சாரம் என்கிறது வித்தியாசமாக இருந்திருக்கலாம், ஒருவேளை அவர்களுடைய வழிபாடுகள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். இப்ப என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த 127 நாடுகளில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்ட ஜனம் இதிலே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே தான் அவன் சொல்றான் அப்படின்னா, அவங்களோட பேச்சு ஒரு வித்தியாசமா இருக்குது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்குது, அவங்க என்ன வித்தியாசமான ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நம்மை பார்த்து அப்படி ஜனங்கள் சொல்ல முடியுமா? அதுதான் கேள்வி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அநேக காரியங்கள் சபைக்குள்ளே வந்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால், மொழியை அடையாளப்படுத்தி வந்திருக்கிறது என்று சொல்வேன்.
எப்படி? இது தமிழர்களுடைய பண்பாடு. என்னது? தமிழர்களுடைய மொழி அடையாளம் என்கிறது வேறு, மத அடையாளம் என்கிறது வேறு. நான் தமிழனாக பிறந்ததற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அது என் தாய்மொழி என்பதற்காக நான் இன்னும் மகிழுகிறேன். அது எனக்கு இந்த உலகத்திலே வாழத்தக்கதான ஒரு வழிக்காக இருக்கிறது. ஆனால் நான் பரலோகம் போகிறதற்கு நான் வேறு பிரிக்கப்பட்டவனாக இருக்கணும். எனவே அவர்கள் அதை செய்கிறார்களே என்று சொல்லி நானும் அதை செய்து இது தமிழர் பண்பாடு என்று சொன்னால் அது பிழை. ஏன்னா அவர்கள் தமிழர் பண்பாட்டையும் தங்களுடைய மத கலாச்சாரத்தை ஒன்றிணைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இணைக்கப்படுகிறதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு என்ன தெரியுமா, நாம் அப்படி அவங்களோட கூட கொஞ்சம் எசைஞ்சு போகலன்னா நம்மளை நாம் எப்படியும் வேறு பிரிந்தவர்கள் தானே. நாம் எப்படியும் வேறு பிரிந்தவர்கள் தானே. ஒரு முறை என்னுடைய வேலைத்தளத்தில் இருக்க நண்பன் சொல்றா, அடே ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீ லீவ் எடுத்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து பங்கெடுக்க கூடாது. இன்னைக்கு நீ ஃப்ரெண்டு, நாளைக்கு நீ எதிரிடா. ஆனால் என் தேவனோ என்னன்னைக்குமே எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறாரு. இன்றைக்கு இந்த உலகத்தில் காண்கிற அத்தனையுமே நம்மை ஒரு ஏமாற்றத்துக்குள்ளே கொண்டு போய் அப்படி தள்ளி விட்டுரும். ஆனால் நிரந்தரமானவர் அவர் ஒருவர் தான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பாருங்க, சில நேரங்களில் சில கல்யாண வீடுகளோ ஏதோ இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கும் என்ன வச்சிருக்கிறான் அப்படின்னா, முன்னுக்கு ஒரு செம்பு வச்சிருக்கான், செம்பில் ஒரு தேங்காய் வச்சிருக்கான், தேங்காயில் 4 இலையை வச்சிருக்கான். இவனும் கொண்டாந்து தலையில் தடவுறான், அவனும் தடவுறான். 2 பேரும் என்ன தெரியுமா சொல்றான், எங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசமே இல்லை. கிறிஸ்தவ ஜனம் என்கிறது வேறு பிரிக்கப்பட்டது என்பதை உணரணும். நாம் எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அது வேறு. ஆனால் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் யார் என்பதை பிரதிபலிக்க வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நாங்க வித்தியாசமா தான் இருக்கணும். எங்களை புறக்கணிக்கணும், இந்த உலகம் எங்களை பகைக்கணும், அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. உலகம் உங்களை பகைக்கணும். அதுக்காக காண்றவங்களோடலாம் பகையா போயிட்டு சண்டை பிடிக்கிறதல்ல, இல்ல அவங்களோட போய் விவாதங்கள் வாதங்கள் என்று சொல்லி பிடிக்கிறதல்ல. நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக நம்முடைய நடைமுறைகளை பார்த்து அவர்கள் சொல்லணும், இவர்கள் வித்தியாசமானவங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, தானியேல் சிறைபிடிக்கப்பட்டு தான் போனான். சிறைபிடிக்கப்பட்டு போன இடத்துல 3 வாலிபர்கள் சேர்ந்து 4வது வாலிபனாக இவனும் சேர்ந்து சொல்லுகிறான், எங்களை ராஜ போஜனத்தினால் கூட நாங்கள் தீட்டுப்படுத்த நாங்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி. நாங்கள் அதில் தீட்டுப்படுத்த மாட்டோம். ராஜ போஜனம் என்கிறது மற்ற வாலிபர்களுக்கு கொடுங்க, அவங்களும் எங்களோடு கூட சிறைபிடிக்கப்பட்டு வந்தவர்கள் தான், அவர்கள் அதற்கு இணங்கி வருவார்கள். ஆனால் நாங்கள் அதற்கு உடன்பட மாட்டோம். ராஜா உண்மையிலே நல்லவன். ஏன் தெரியுமா, அவன் பார்க்கிறான் இவர்கள் எல்லாரும் ராஜ குலத்தார், எனவே ராஜ குலத்தாருக்கு ஏற்றபடிதான் அவர்களை நான் அணுகி அவர்களுக்கு ஏற்ற போஜனத்தை கொடுக்கணும். அது ராஜா நினைச்சது தப்பு இல்லை, ஆனா அது எங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா ராஜா கிட்ட இருக்கும் நல்ல நல்ல வைனெல்லாம் இருக்கும், ராஜா சாப்பிட்ற இறைச்செல்லாம் வித்தியாசமா இருக்கும். தானியேல் சொன்னா, இது எங்களை தீட்டுப்படுத்திடும். நாங்கள் வேறு பிரிந்து தனித்துவமானவர்கள் என்பதை நிரூபிப்போம். முடிவிலே எங்கள் தேவன் யார் என்பதை எங்களை கொண்டு நிரூபிப்பார். சிங்கக்கப்பிக்கு போனாலும் நெருப்புக்கு போனாலும் நிரூபிப்பார். ஏன் தெரியுமா, அன்றைக்கு வைராக்கியமாய் இருந்ததற்காகத்தான். இன்றைக்கு நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும், வைராக்கியம் இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிற விரும்பணும். இந்தியாவுக்கு அலெக்சாண்டர் படையெடுத்து போகும்போது எங்கெங்கெல்லாம் போறானோ போற இடத்துல என்ன சொன்னாங்களாம் தெரியுமா, இந்தாங்க சண்டே வேணாம், நாங்கள் நாட்டை வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஆனா இந்தியாவுக்கு போகும்போது புருஷோத்தமன் இல்லையா என்ன செஞ்சான், எதிர்த்து சண்டை போட்டான், தோல்வி கண்டான். அலெக்சாண்டர் கேட்கிறான், நீ எப்படி இருக்கணும் விரும்புற? நான் அரசனாகவே தான் இருக்கணும். அப்படி இருந்த நீ அரசனார். இன்னைக்கு கிறிஸ்தவனாய் இருக்கணும்னு விரும்பணும், கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாய் இருக்க விரும்பணும். அப்படியா இருந்தாதான் நாம் வாழ முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப என்னதான், என்னிலே அன்பு கூர்ந்தால் என் வசனத்தை கை கொள்வான், என் வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்திலே நான் வந்து வாசம் பண்ணுவேன்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, உபாகமத்தின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு, என் வசனத்தை கை கொள்ளுகிற ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என்னதான்? என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் வசனத்தை கை கொள்ளுகிறவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன், அற்புதம் செய்வேன், அடையாளம் செய்வேன், அவர்களை உயர்த்துவேன், அந்த சந்ததி உயர்த்தப்படும். யாரு? ஒரு ஆளு கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் அவனுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், இவன் கூட பார்க்க மாட்டான். ஆனா ஆண்டு சொல்றாரு, நான் ஞாபகம் வச்சு 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுவேன். சும்மா இல்லை நம்ம ஆண்டவரே, நான் இரக்கம் பாராட்டுவேன். அதுக்கு நீ என்ன செய்யணும்னா என் வசனத்தை கை கொள்ளணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப வசனத்தை கை கொள்ளாதவன் யார்? வசனத்தை கை கொள்ளாதவன் யாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள போதும். அப்ப யார் வசனத்தை கை கொள்ள மாட்டா? நான் இயேசு மேல் அன்பு அன்பு அன்புன்ட்டு வசனத்தை கை கொள்ளட்டே அன்பில்லை. நான் சொல்லலை, வேதம் இயேசு சொன்னது. அது யோவான் சொன்னதும் கிடையாது, இயேசு சொன்னது. அப்படியா இருந்தா இந்த அன்பில்லாதவன் எங்கே போகிறான் என்று ஒரு கேள்வி நமக்கு வருது அல்லவா? ஏன்னா இயேசுவின் இடத்துல அவனுக்கு அன்பு காட்ட முடியல. அப்படியா இருந்தா இவன் வேறு எங்கேயோ ஒரு இடத்திலே அன்பு கூறுகிறான். அதைத்தான் யோவான் எழுதும் பொழுது 1 யோவான் 2:15 சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உண்டானவைகளிலும் அன்பு கூறுகிறவர்கள் அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. அவர்கள் இயேசுவினிடத்தில் அன்பு கூற முடியாது. உலகத்திலும் உலகத்தில் உண்டானவைகளிலும், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அவன் வச்சிருக்கிறான். நீங்க பாருங்க, இயேசுவையே அவன் கூட்டிட்டு போறான். என்னது தெரியுமா? உலகத்தை நான் உங்களுக்கு தர்றேன். அப்படித்தானே சொன்னா? உலகத்தை உங்களுக்கு தர்றேன். நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கும் லூக்கா 4:5 வாசிங்க. பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காட்டினான். இந்த உலகம் எல்லாம் உங்களுக்கு தர்றேன். எனக்கு தர்றியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இயேசு பிசாசுக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ. ரொம்ப மரியாதையா சொல்றாரு. லூக்கா எழுதும்போது அந்த வசனத்தில் எப்படி கொஞ்சம் மரியாதை இருக்கிற மாதிரி தெரியும், எனக்கு பின்னால போ. ஆனா மத்தேயு எழுதும்போது எப்படி தெரியுமா எழுதுறாரு? மத்தேயு 4:10 இல்லையா? அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே. எனக்கு பின்னாலே போன்றது வேற, அப்பாலே போ கடினமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு நானும் நீங்களும் உபயோகப்படுத்த வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே. உன் சரக்கு ஒண்ணு என்கிட்ட செல்லுபடியாகாது. நீ என்னை ஏமாத்தல நினைக்கிற, அது ஏமாத்த முடியாது. அப்பாலே போ. நீங்க போங்கன்னா அவன் போக மாட்டான். நீங்க போனா போகவே மாட்டான். போ அப்படின்னு ஒரு சத்தம் போட்டீங்கன்னா ஓடிடுவான், திசை தெரியாம ஓடிடுவான். அதுக்கு என்ன தெரியுமா உள்ள இருக்கணும்? வசனம் இருக்கணும். வசனம். ஏன்னா வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். அவனை ஜெயிக்கணும் என்ன வேணும்? வசனம் தான் வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை வசனத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்து வசனத்தின்படி ஜீவிக்கிறதுக்காக கர்த்தரிடத்திலே அன்பு கூறினால் அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று சொன்னால் அற்புதம் செய்வார். இன்னைக்கு அன்பு கூறுகிறது என்கிறது என்று சொன்னால் வெளிப்படுத்தத்தக்கதாக இருக்கணும். அன்பு வெளிப்படணும் இல்லையா? இப்போ சிலர் சொல்லுவாங்க, அவர் என் மேல் அன்பே இல்லை, அன்பே
அவர் சொல்வார், நான் இதுக்கு மேலே எப்படி அன்பாக இருக்கிறதுன்னு எனக்கு தெரியலைன்னுவார். விளங்குதா? ஆனால் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இப்போ இந்த ஐரோப்பிய நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பூவை வாங்கி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்க தானே? ஏதாவது ஒரு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுப்பாங்க. ஏதாவது நல்ல உங்கள்கிட்ட இருக்கான்னு நானும் இல்லை, அதெல்லாம் செய்கிறது கிடையாது. நான் நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கும் சரி இங்கேயும் சரி என்னது பிறந்த நாளுக்கு வாங்குறது இல்லை, புது வருஷத்துக்கு வாங்குறது ஒன்றும் செய்கிறது. ஆனால் இவைகள் நல்லது செய்யணும், அன்பை வெளிப்படுத்தணும். நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன்னு. என்னது அன்பாக இருக்கு. பாஸ் ராஜமணி அடிக்கடி சொல்லுவார், ஐ லவ் யூன்னு சொல்லுன்னு சொல்லுவார். விளங்குதா? அன்புக்கு இன்னைக்கு வெளிநாட்டில் என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு கிறிஸ்மஸ் நேரம், அந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் அவங்க கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் முடித்தவங்க, அவங்ககிட்ட காசு இல்லை. காசு இல்லாமல் இருக்கும்போது இந்த மனைவி யோசிக்கிறா, அவருக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு. சரின்ட்டு பார்த்தா ஒரு நாள் கடவெளியில் நடந்து வரும்பொழுது ஒன்று பார்க்குறா, இந்த தலைமயிர் என்ன செய்கிறாங்க, வாங்குறாங்க, கிலோ இவ்வளவு அப்படின்னு சொல்லி. அப்போ அவள் யோசிக்கிறா, நான் அவருக்கு ஏதாவது வாங்குறதுக்கு நான் ஓடி போகிறேன். அவள் சரியாக அதை நேசித்து அதை வளர்த்தவ. இப்போ ஓடி போய் என்ன செய்கிறா சொன்னால், அங்கே போயிட்டு அதை எவ்வளோன்னு கேட்டு அதை விற்றுட்டு இவருக்கு என்ன வாங்கணும் அப்படின்னா, இவருடைய மணிக்கூடு ஒன்று இருக்குது, அவர் பரம்பரையாக இருக்கிற மணிக்கூடு, அதுக்கு பெல்ட் இல்லை. அப்போ இந்த பெல்ட்டை வாங்குறதுக்காக ஓடி போய் என்ன செஞ்சா, அந்த பெல்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தா இந்த பெல்ட்டை தான் மணிக்கூடில் பெல்ட்டை பேக் பண்ணி வச்சுருந்தா அவர் ஈவினிங் வர்றாரு. வந்தால் தலைமுடியை பார்த்தா காணோம். என்னதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவர் நினைச்சா, புது ஸ்டைலாக நீ செஞ்சுருக்கிறியோ, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நான் உங்களுக்கு ஒரு பரிசு வாங்கியிருக்கேன், நீங்கள் அந்த பரிசை முதலாவது எடுங்க அப்படின்ட்டு அதை கையில் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, நானும் உனக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீ அதை வாங்கு முதல்ல அப்படின்னு. என்னென்னா ஒரு அழகான சீப்பு, விலை கூடின சீப்பை வாங்கிட்டு வந்திருக்காரு. கொடுத்தோன்னா எடுத்து பார்த்தா சீப்பு, அதில் பார்த்தா என்ன இருக்குன்னா பெல்ட் இருக்குது. அப்போ உங்கள் மணிக்கூடு எங்கன்னா, அந்த மணிக்கூட்டை விற்று தான் நான் இந்த பெல்ட்டை வாங்கினேன். ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு வெளிப்படுகிறது என்று சொல்லி பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அன்பை வெளிப்படுத்துறதற்கு உண்டாக வழிகளை நாம் தேடணும். நாம் அன்பை வெளிப்படுத்தணுமானால் அன்பு நமக்கு எங்கோ இருந்து கிடைத்து கொண்டுதான் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு எப்படின்னு பார்ப்போம்னா, நம்மேல அன்பு அவர் வைத்திருக்கிறதை அவர் வெளிப்படுத்துவார். நான் அவர் மேல வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தும் போது அவர் சும்மா சாதாரணமா நம்ம போதப்பா நீ அன்பு காட்டுறன்னு, நீ என் மேல் அன்பா இருக்க, அந்த அன்பை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்ற. வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறாயிருக்கிற சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு பாருங்க, இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை எப்ப ஒரு கூட்டம் உனக்கு விரோதமாக இருக்கிற கூட்டத்தை உனக்கிட்ட வந்து உன்னை பணிந்து கொள்ளும்படி செய்யும் போது, நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை நான் என்ன செய்வேன், அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இதை யாருக்கு எப்படின்றத கொஞ்சம் பார்ப்போமானால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 15ஆம் வசனத்தை வாசிங்க. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும், நீ நெகிழப்பட்ட, நீ கைவிடப்பட்ட, உன்னை யாரும் சேர்த்து கொள்ள மாட்டேன்னு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப 14ஆம் வசனம், உன்னை ஒடுக்கினவர்கள் போதும். உன்னை அசட்ட பண்ணினவங்க, உன்னை ஒடுக்கினவங்க, நீ நெகிழப்பட்டதும், நீ கைவிடப்பட்டதும், நீ புறக்கணிக்கப்பட்டதும் எனக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் நீ என்னிலே அன்பாய் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். என்னுடைய அன்பு உன்னிலே பூர்ணமாய் இருக்கிறதை காட்டும்படியாக
இவர்களை உன் கால்களின் கீழே கொண்டு வந்து பணிய வைப்பேன். தேவ பிள்ளையே, நம்ம ஆண்டவர் நினைச்ச எதையுமே செய்ய முடியும். வசனத்துக்கு சரியாயிருந்தால் வறட்சி நீங்கும் போது நீ மகிழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதை மனதிலே வைத்துக்கொள். என்ன நடக்குது? இன்னைக்கு உங்களை தள்ளலாம், நீங்க எங்க கூட சேர்றதுக்கு உங்களுக்கு எங்க அளவுக்கு நீங்க இல்லை. நாங்க இருக்கிற நிலையில நீங்க வந்து எங்க கூட ஒட்டுனா எங்களையும் ஒருமா ஓகே. இன்றைக்கு நீ புறக்கணிக்கப்படலாம், அதனால வேதனை நீ சுமக்கலாம், நீ கண்ணீர் சிந்தலாம். கர்த்தர் அவைகளை கணக்கு வைத்திருக்கிறார். ஏற்ற நேரம் வரும் பொழுது உன் கால்களின் கீழே பணிய வைக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 51 அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசிங்க பாப்போம் வேகமா. ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறி கொண்டவளே கேள். இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் பண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகையும் தரையையும் மீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களும் கையில் அதை கொடுப்பேன் என்றார். என்னது? சிறுமைப்பட்டவளே கேள், மதுபானம் குடியாமலே வெறித்திருக்கிறவளே கேள். குடிக்கல, தள்ளாடுது கிடந்து, குடிக்கல, புலம்புது கிடந்து, தனியா பேசிக்கிட்டே போகுது. வேதனை யார்கிட்ட சொல்றது? எங்க சொல்றது தெரியலையே. ஏன் எனக்கு மட்டும் இப்படி செய்யறாங்க? என்ன மட்டும் இப்படி நோகடிக்கிறாங்க? ஏன் இப்படி என்ன பேசுறாங்க? தனியா பேசிக்கிட்டே போகுது. பார்த்துருக்கிறீங்களா ஜனங்கள்? வேதனை வந்த உடனே தங்களால் ஒன்றும் செய்ய முடியாம தனியா பேசிட்டு போவாங்க. ஆண்டு சொல்றாரு என்ன தெரியுமா? அதாவது உன்னை சஞ்சலப்படுத்துறாங்க இல்லையா, சஞ்சலப்படுத்துறாங்க. சில நேரங்களில் வார்த்தைகளால் சஞ்சலப்படுத்துவாங்க. சில நேரம் நம்ம விழுந்து போனால் கூட தூக்கி விட மாட்டாங்க. இவங்க விழுந்த காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரே அடித்தார். ஏன்னா கர்த்தர் இவர்கிட்ட தான் சொல்லிட்டு அடித்தார். வேதனையான வார்த்தைகள் தங்கள் நாவை வில்லாக வளைத்து நீதிமான் மேலே எய்வார்கள். உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கலாம். நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் அவைகள் ஒவ்வொன்றையும் கணக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீ புலம்பலாம், ஆனா ஆண்டு சொல்றாரு, கொஞ்சம் குனி, நாங்கள் உன் மேலே நடந்து அந்த பக்கம் போகிறதுக்கு முதுக குனி, நாங்கள் ஏறி நம்மளை எத்தனை பேர் அமர்த்தினாலும் சரி, நேரம் வரும்பொழுது உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவன். யாருக்கு இந்த வறட்சி நீங்க தெரியுமா? அதையும் நினைச்சுக்கங்க. சும்மா வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் சொல்லிட்டார்ல, வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான், அப்பொழுது அவன் என்னில் அன்பாயிருக்கிறதை நான் வெளிப்படுத்துவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப அன்பாயிருக்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 45 அதிகாரம் 14 வசனத்தை ஒரு முறை வாசிங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னதான் இந்த புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்டு வெறுக்கப்பட்டு சஞ்சலப்படுத்தப்பட்டு எல்லாத்தையும் கர்த்தர் காலு கீழே கொண்டு வரும் பொழுது அந்த ஆட்கள் சொல்லுவாங்கன்னு தெரியுமா? கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு, கர்த்தர்
உங்க கூட தான். யார் கூட இருப்பாரு? ஒருவன் என் வசனத்தை கை கொண்டால் வாசம் பண்ண. அவங்க அப்போ சொல்லுவாங்க, நாங்களும் என்னென்னமோ பார்த்தோம், ஆனால் உங்கள் கூட கர்த்தர் இருக்காருன்னு இப்போ தெரியுதுங்க. சிங்க கபியில் தூக்கி போட்டதுக்கு பிறகு சிங்கம் கடிக்குன்னு பார்த்தா இல்லை, தானியேல் கர்த்தர் தான் கர்த்தர்னான். அத்தனை பேரையும் தூக்கி உள்ளே போடுனான். இன்றைக்கு உன்னை பணிய வைக்கலாம், நாளைக்கு அவர்களை உன் கால்களின் கீழே பணிய வைக்கும்போது அவர்கள் சொல்லுவார்கள், தேவன் இவர்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். மறந்துடாங்க. நாட்கள் வரும், நாட்கள் வரும், வறட்சி போய் மகிழ்ச்சி தங்கும். கர்த்தர் செய்வார். கர்த்தரால் முடியாத ஒன்றும் இல்லை. நாம் கொஞ்சம் அவரோட கூட நடந்துட்டா போதும். ஆண்டு எப்பொழுதும் பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை. விசுவாசத்தை கூட சொல்லும்போது என்ன தெரியுமா, கடுகளவு இருந்தால் போதும்ப்பா, உன்கிட்ட கடுகளவு இருந்தால் போதும். இந்த கடுகளவு அன்பு சரியாக உண்மையாக இருந்தால் போதும். அந்த ஆதியில் இருந்தால் கொஞ்சம் அன்பு இருந்தால் போதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியே இருந்தா இயேசு அன்பா இருக்கிறாருன்னு அடுத்து என்ன தெரியுமா செய்வார்? இழந்து போன அத்தனையும் மறுபடியும் தருவார். இன்னைக்கு நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம், அதெல்லாம் நாறுது, அதெல்லாம் இனி சரி வராது, அதெல்லாம் ஒன்றும் கிடைக்கும். மறுபடியும் தருவார். நாம் தெரியும், இயேசு இருக்கார் இல்லையா, ஊழியம் செய்யும்போது யூதா, சமாரியா, கலிலே, இப்படி நாடுகளுக்கெல்லாம் சுற்றி சுற்றி கிராமம் கிராமம் என்ன செஞ்சார்? போய் தேவனுடைய ராஜ்யத்தை சொன்னார். சொன்னால் எல்லா இடங்களில் போனாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனாலும் மட்டும் ஒரு வித்தியாசமாக வேதத்தில் பார்க்கிறோம். என்ன தெரியுமா? பெத்தானியா என்கிற ஊருக்கு போனால் அங்கே இயேசு சிநேகிக்கிற 3 பேர் இருந்தாங்க. லாசரு, மார்த்தாள், மரியா. இவர்களும் இயேசுவையே சிநேகித்தார்கள் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். என்ன செய்வாரு? பெத்தானியா ஊருக்கு போன எங்க போவாரு? லாசரு வீட்டுக்கு போவாரு. இன்னைக்கு இயேசு நம்ம வீட்டுக்கு வரணும். நம்ம வீட்டை கடந்து அடுத்த வீட்டுக்கு போற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வீடு அதுக்கு தகுதியா இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இயேசு நம்ம வீட்டுக்கு வரணும். இன்னைக்கு சில வீடுகளில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, சினிமா கொட்டையில் போயிட்டு பார்த்தா கூட இருக்காது, அப்படி இருக்கும். செவுரெல்லாம் ஆணி அடிச்சு, செவுரெல்லாம் உள்ள கேலண்டர் வசனத்தெல்லாம் ஒட்டி, அவனுக்கு வீடு கொடுத்தா அவன் பயந்து போவான். திருப்பி ஒரு ஆணி விட மாட்டான், எல்லாம் அடிச்சு. நான் ஒரு இடத்துக்கு போனா அந்த வீட்டுடைய வெளிச்சமே இல்லாமல் போயிடுச்சு. வசனம் தான் தொங்குது, வெளிச்சமே இல்லை, எல்லாம் தொங்க வச்சிருக்கிறான். அவன் செய்யறது நியாயம் தான். ஏன்னா நீ படுக்கும் போதும் நடக்கும் போதும் இருக்கும் போதும் பார்க்கும்போது எல்லாம் என்ன இருக்கணும் கண்டுக்கு முன்ன வேத வசனம் தான். அதனாலதான் அவன் செஞ்சிருக்கான். எங்க எல்லா இடத்துலயும் வச்சிருக்கான், ஆனா உள்ள கிடையாது. செவுரெல்லாம் இருக்குது, எங்க இல்லை, உள்ள கிடையாது. அப்படியே இருந்தாலும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படம் போட்டு இயேசு ஆணி அடித்து வச்சு, சாசு செல்லப்பா சொன்ன மாதிரி அவரே உலகத்துக்கு ஒளியை வந்து இவன் ஒரு ஒளியை வச்சிருப்பான். நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரக்கூடாதுன்னு தான் கண்ணாடி போட்டு வச்சுருக்கிறோம். அப்படி தானே? அது என்னதான் விக்கிரக உடனே நம்மால் அது விக்கிரக ஆராதனை. பார்த்தீங்களா? இஸ்ரவேலுக்கு போயிட்டு வரும்போது என்ன தெரியுமா வாங்கிட்டு வருவாங்க? குட்டி இயேசு, பெரிய இயேசு, அதை விட பெரிய இயேசு. என்னத்துக்குங்க? கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு கிஃப்ட்னு கொடுப்பா, அடுத்த நாள் கொண்டு போய் சொல்லுவாங்க தெரியுமா, விக்கிர ஆராதனை. அவன் கேட்குற, என்ன ஐயா சொல்ற? நேற்று தான் இதை தந்த, இன்னைக்கு இதை சொல்றியே. நேத்து நீ கொண்டு வந்து தந்த இந்தாங்கன்னு நான் அதை வச்சு தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு அது வேணான்றியே. நம்ம கொஞ்சம் யோசிக்க பழகணும்.
4 லட்சம் 5 லட்சம் பேரை உட்கார வச்சு ஏசு கண்ணீர் துடைக்கிறார், ஏசு கவலையை போக்குறாரு, பெரிய ஏசு படத்தை போட்டு வச்சிருக்கிறான். அங்க வந்த ஒரு பாமர குடிமகன் ரொம்ப வேதனையோட வந்திருக்கிறான். அவன் அந்த படத்தை பார்க்கிறான். நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம், கத்துறவங்க கண்ணீர். அவன் அந்த படத்தை பார்த்து, ஏசுவே ஏசப்பா. யோசிங்க, இதுக்குன்னு அனுப்புறது கொஞ்சம் இருக்கு. என்னதான் சொன்னாலும் இது தெரியுமா, தேவாலயத்துக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாரும் கை கொடுக்கும். அவனும் கை கொடுக்கும், இவனும் கை கொடுக்கும். கடைசி நிமிஷத்தில் இருக்கிறோன்றதை மறந்துடாங்க. வாழ்ந்தா கிறிஸ்துவுக்காக வாழுங்க. எப்ராஹிம் மாதிரி திருப்பி போடப்படாத ஒரு அப்பமாக நாம் வாழவே கூடாது. ஒரு முறை வெளியில் ஒரு இயேசுடைய சிலை இருக்குது. வீட்டில் உள்ள அந்த சின்ன பிள்ளை சொல்லுது, அம்மாப்பா இயேசு மலையில் நனைஞ்சி இடி இடிக்குது, அதே வேலை ஸ்னோவெல்லாம் கொட்டுது, அவர் உள்ளே கொண்டு வாங்கப்பா. அவர் உள்ளே வர முடியாது, அவர் அங்கே தான் இருக்கணும். ஏன் வீட்டு வாசலில் மட்டும்தான் வீட்டின் தலைவர்னு எழுதியிருக்கிறோம், வாசலில் தான் எழுதியிருக்கோம். அவர் வெளியே தான் இருக்கணும், உள்ளுக்கு வர்றதுக்கு முடியாது. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியுமா? வெளியில் இருக்காரா? அவர் வாசல்ல இருந்து தட்டிக்கிட்டே இருக்காரு, கதவு தர மகளே, கதவு தர மகனே, கதவு தர மகளே, கதவு. யாரு? ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான், ரட்சிக்கப்படாதவனுக்கு இல்லை. தட்டிக்கிட்டே இருக்காரு. இது என்ன தெரியுமா சொல்லுது? இப்ப எனக்கு நேரம் இல்லை, காலை கழுவுனே, கட்டில படுத்திருக்கேன் இருக்கியா. இன்னைக்கு மனம் திரும்பலைன்னா தடை விட்டுட்டு போயிடுவாரு. ஐயோ அவ்வளவு நல்ல பேஃபியத்தை வச்சுட்டு போயிட்டாரே. அலைய ரோட்டா அலையும் போது என்ன நடக்கும்? நகரத்து காவலாளர் காயப்படுத்தி மதில் மேல் இருக்கிற காவலாளர் போர்வை எடுத்துருவான். ரட்சிப்பும் போச்சு. அதுக்கு பிறகு என்னது? காயப்பட்டதுக்கு பிறகு என்னதான் இருந்தாலும் நான் கத்தரை விட்டு போன போது கத்தரை என்னை அடிச்சு ஒரு மாதிரி அன்பிலே இரக்கத்தில். இந்த சாட்சி உனக்கு தேவையா? உன்னை ராஜா மாதிரி, ராஜாத்தி மாதிரி ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கும் போது அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ரோட்டா என்ன தேடி வராத. நீ இன்னைக்கு விட்டுட்டேன்னா 3 நாள் கழிச்சு தான் தேட முடியும். அப்படிதானே? அப்போ நம்ம அவங்க கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு கொஞ்சம் கூட அந்த பிள்ளை எல்லாத்தையும் இருதயத்தில் வைத்திருந்தாங்க. யாரு? மரியாள். அப்படிதான் வேதத்தில் போடு, எல்லாத்தையும் இருதயத்தில் வச்ச. ஆனால் அங்கே போனோன்னா மறந்துட்டான். பண்டிகைக்கு போனோன்னே இப்போ அலைய ரோட்டா அப்பனமாகும். கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது அவரோடு கூட நடப்போம். அன்பு செலுத்தும் போது அன்பு செலுத்தும். சரி, இப்ப நடக்குது என்னது? லாசர் வீட்டுக்கு அன்பா இருந்ததுனால வர்றாரு. அங்க என்ன செய்தி அப்படின்னா, லாசர் மரித்து போனான். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? கல்லறைக்கு போவோம், கல்லறைக்கு போவோம். கல்லறைக்கிட்ட போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லை என்ன செய்யுங்க? அவர் உயிர் தெழும் போதே கல் புரட்டப்பட்டது. இப்போ உள்ள இருக்கணும், வெளியில வருவான், அவ்வளவுதானே அர்த்தம். இந்த கல் அகன்று போனா போகாதா? போகாதா? போகும். என்னது? வசனத்துக்கு கீழ்ப்படி. கல்லை அகற்றுங்கள் என்றால் வசனத்துக்கு கீழ்ப்படி. நீ கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது வறட்சி நீங்க அற்புதம் நடக்கும். அப்பதான் லாசர் உயிரோட கூட வர முடியும். பெருசா இருக்குது, பரவாயில்ல, 4 பேர் சேர்ந்து அகற்றுங்க. அது என்னது? வசனம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அகற்றப்பட்டால் உள்ளிருந்து வெளியே. இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போயிடுச்சு. இனி அது அவங்க 3 பேர் என்ன இருந்துட்டு செத்தோன்னு என்ன சொல்ற, அண்ணன் செத்து போயிட்டா, இனிமேல் நமக்கு வாழ்க்கையில் யார் இருக்கா, நம்மளை கரைச்சி பல கேள்வி இருந்திருக்கலாம். வறட்சி, அந்த வறட்சியை ஆண்டவர் மாற்றி மகிழச் செய்தார். 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போயிடும். அந்த காரியங்கள்லாம் நாங்கள் மறந்துட்டோம்.
இனிமே அது சரி வராது என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீ வசனத்துக்கு கீழ்ப்படிவாயானால் தேவன் அற்புதம் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? உள்ள இருக்கிற கொண்டாடுனா நீங்களே தள்ளிட்டுருங்க. அதனால தான் எல்லாம் தடையா இருக்குது. வறட்சி நீங்கணும் இருந்தா வசனத்துக்கு கீழ்ப்படியணும். வறட்சி என்று சொல்லும் பொழுது இன்னொரு விதத்தில் நாம் பார்ப்போம், என்னால் ஒரு பற்றாக்குறைன்னு சொல்லலாமா? நீர் பற்றாக்குறை தானே, பற்றாக்குறை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் பற்றாக்குறை என்ற ஒரு சொல்லுக்கு அடங்கலாம். ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கட்டாடிகள் அங்கே வச்சிருந்தது. இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து கானாவூர்ல இருக்கிற ஒரு திருமண வீட்டுக்கு போறார். திருமண வீட்டில் இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், நல்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் ஒரு பற்றாக்குறை. என்ன அப்படின்னா, திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு. அதை இப்படி ஒரு கற்பனை வடிவில் நான் பார்க்கிறேன். இந்த மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் கொஞ்சம் எப்பயும் உயர்ந்து தானே இருப்பாங்க. பொண்ணு வீட்டு அப்பாவை கூப்பிட்டு, யோ, இந்த சேலுக்கு துண்டு கொடுத்த மாதிரி ஊரில் அத்தனை பேருக்கும் கொடுத்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்க பார்த்தியா, இப்போ எங்கள் மானம் போகுது, இல்லை என்ன செய்ய போகிற அப்படின்னு என்ன செய்ய கொஞ்சம் கடினமாக பேசிட்டு, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு நாங்கள் போ. இப்படியெல்லாம் நடக்கிறத பார்த்துருக்கீங்க தானே? இவ்வளோ பேரை கூப்பிட்டீங்க, கொஞ்சமாவது யோசிக்கணுமா எல்லாருக்கும் எவ்வளோ தேவை அப்படின்னு. இப்போ அவர் சொல்கிறார், அப்படியெல்லாம் செஞ்சுறேன், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. இதை யார்? அவர் வைஃப் பார்த்துட்ருக்காங்க. என்னப்பா நாங்கள் செய்கிறது, இப்படி அவமானப்படுற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சே. வறட்சி, பற்றாக்குறை. ஒரு காரியம் செய்வோம், பக்கத்தில் இருக்காங்க மரியாள் போய் கேட்போம், வேற எங்கேயாவது வாங்க, இல்லைன்னா வாங்க முடியுமா இருந்தால் வாங்குறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று கேட்போம். அங்கே போயிட்டு, இப்படி ரசம் இல்லை, அவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போனாலும் போயிடுவோம், நம்ம பொண்ணு வாழ்க்கையை பாருங்கள், சரி கொஞ்சம் பொறுங்க, ஏதாவது செய்யலுமான்னு அங்கே கேட்குறேன். ஏன்னா 4-5 பேர் 12 பேர் சேர்ந்து வந்திருக்கேன், எங்கேயாவது போய் தேடிட்டு வந்துடுவான்னு நினச்சி போனாங்களோ தெரில. போயிட்டு, இயேசுவே திராட்சை ரசம், இப்போ அதுக்கு என்ன ஓம் பிரச்சனை? திராட்சை ரசம் அப்படி தானே சொன்னார். ஸ்ரீ உனக்கு என்ன, அவங்க வீட்டில் குறவனா உனக்கு என்ன? இல்லை அவங்க பாவம் இதாக. அப்படியா? அவங்க பார்த்தாங்க, ஒன்றுமே பேச வழியில. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ செய்யுங்க. ஏசு சொன்னாரு, வெளியில் என்ன இருக்குது? 6. என்னத்துக்கு இருக்குது? கால்கள் கைகள் கழுவுறது. நமக்கு கொரோனா வந்தும் படித்து கொடுத்துருக்கு, கை கழுவணும், சுத்தமாக இருக்கணும். ஆனால் என் கூட வேலை செய்கிறோன்னு சிலர் பார்க்குறேன், டொய்லெட்டுக்கு போனாலும் கை கழுவுறான் இல்லை, சாப்பிட போனாலும் கை கழுவுறான் இல்லை, என்னமோ. ஐயோ, கொரோனா படித்து கொடுத்து கொத்து கொத்தா போயும் கூட இன்னும் அறிவு வரலையே. நீங்கள்லாம் கழுவி தான் சாப்பிடுவீங்க தெரியும். நம்முடைய சுத்தம் நமக்குத்தான் வாழ்வு. இப்ப இந்த 6 கச்சாடிகளும் வெளியில இருக்குது, வெளியில இருக்கிற 6 கச்சாடிகளும் தண்ணி கிடையாது, அப்படித்தானே? இந்த கச்சாடிகள் அவங்க வந்த எத்தனை மணிக்கு வந்தாலும் தெரியல. இப்ப வெளியில இருந்து வெயில் ஏற 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 அது உருகி போய் அப்படி இந்த உருக்கம் ஆயிருச்சு, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு. இப்ப இயேசு சொல்றாரு, இத தண்ணியை கொண்டு போய் நிறைங்க. தண்ணீருக்கு ஒரு வடிவம் கிடையாது. இந்த கிளாஸுக்கு ஒரு வடிவம் இருக்கு, தண்ணீருக்கு வடிவம் கிடையாது, தண்ணீருக்கு நிறம் கிடையாது, தண்ணீருக்கு மனம் கிடையாது.
இப்போ நிறைச்சாச்சு. வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே 6 கட்சாடியும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், நிறைச்சிட்டோம். 7 என்கிறது வேதத்திலே முழுமை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 7வது கச்சாடியாகிய கிறிஸ்து என்கிற அந்த கச்சாடி இந்த 6வது கச்சாடியோடு கூட வந்து சேருது. ஜீவ தண்ணீராகி அந்த கச்சாடி அங்கே வந்து சேர்ந்த உடனே சொல்லுது, இப்பொழுது இதை மொண்டு கொடுங்கள் என்று சொல்லி. நிறமில்லாத அந்த தண்ணீர் ஒரு நிறம் பெற்றது. திராட்சை ரசத்துக்கு ஒரு நாவல் கலர் இருக்குல்ல, இல்லாட்டி அவன் குடிக்கிறவன் என்ன சொல்லியிருப்பான், என்ன வடியை கொண்டு வந்துருக்கிறீங்களோ, வடின்னு அந்த கள்ளச்சாராக இருக்குது தானே வடித்தது, அது வெள்ளையாக தானே, அதை தான் அப்படி தானே சொல்லுவான். அப்போ என்னென்னு நிறம் வேணும். என்ன நிறம் வருது, ஒரு ஊதா நிறம் வருது. இப்போ அதை கையில் எடுத்த உடனே என்ன வாசம் அடிக்குது. இப்போ அதில் தண்ணீருக்கு ருசி கிடையாது, மனம் கிடையாது, ஒன்றும் இல்லை. இப்போ என்னது, குடிக்கிறவெல்லாம் சொல்கிறான். யாருமே முதல்ல என்ன செய்வாங்க, நல்லதை தானே கொடுப்பாங்க. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்து பொண்ணு வீட்டுக்கார சொல்ல, நீங்கள் அப்பயே சொல்லும்போது நான் நிற்கும்போது நான் நினச்சேன், நீங்கள் ஏதோ மறைச்சி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்றும் மறைச்சி வைக்கல, 7வது கட்சியாடி வந்தனால தான்டாப்பா தண்ணியே இன்றைக்கி வறட்சி மாறினது. 7வது கட்சாடியாகி கிறிஸ்து அந்த வந்தனால தான் இவ்வளவு அற்புதம். இன்றைக்கு கிறிஸ்து உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் பூர்ணமாக இருப்பார் என்றால் வறட்சியிலே மகிழ்ச்சியை கொண்டு வருவார் என்று சொல்லி இந்த மாலையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன். அப்படி நம்மோடு கூட அவர் அன்பு பாராட்டி இருக்குமானால் நமக்கு விரோதமாக யாரும் நம்ம பக்கத்தில் நிற்க முடியாது. எல்லாரும் எழுதிருப்போமா?